நரேந்திரனும் தந்தையும் அறிவுபூர்வமான விவாதங்கள். நரேந்திரனின் தந்தை விஸ்வநாதர் ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் எதையும் தர்க்க ரீதியாக அணுகும் பண்பு அவரிடம் இருந்தது. அதே பண்பு நரேந்திரனிடமும் இயல்பாகவே அமைந்திருந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் விவாதங்கள் வெறும் வாக்குவாதங்களாக இல்லாமல் ஆழமான தேடலாகவே இருந்தன. ஜாதி குறித்த சோதனை. நரேந்திரனின் தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் அவரது அலுவலகத்திற்கு பல்வேறு ஜாதியினரும் மதத்தினரும் வந்து செல்வார்கள். அவர்களுக்காக தனித்தனியான புகையிலை குழாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒருநாள் வெவ்வேறு குழாய்களில் புகைபிடித்தால் ஜாதி போய்விடுமா என்று நரேந்திரனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அவன் அங்கிருந்த அனைத்து குழாய்களையும் ஒவ்வொன்றாக இழுத்து பார்த்தான். இதை கவனித்த அவனது தந்தை, "என்ன செய்கிறாய் நரேன்?" என்று கேட்டார். அதற்கு நரேன் மிகவும் அமைதியாக, "அப்பா, நான் எல்லா குழாய்களையும் இழுத்து பார்த்தேன். என் ஜாதி அப்படியேதான் இருக்கிறது, எங்கும் போகவில்லை" என்று வேடிக்கையாகவும் அதே சமயம் ஜாதி வேற்றுமையின் போலித்தனத்தை சுட்டிக்காட்டும் விதமாகவும் பதிலளித்தார். வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒருமுறை நரேந்திரன் தனது தந்தையிடம், "அப்பா, எனக்காக நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு என்ன சொத்து சேர்த்திருக்கிறீர்கள்?" என்று உரிமையோடு கேட்டார். அதற்கு விஸ்வநாதர் கோபப்படாமல் நரேந்திரனை ஒரு நிலைக்கண்ணாடியின் முன் நிற்க வைத்தார். "நரேன், உன்னை இந்த கண்ணாடியில் பார். உனக்கு எவ்வளவு அழகான முகம், கூர்மையான அறிவு, அஞ்சாத துணிச்சல் ஆகியவற்றை நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நான் உனக்கு சேர்த்து வைத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து" என்று பதிலளித்தார். தந்தையின் இந்த பதில் நரேந்திரனை பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது. நேர்மை குறித்த பாடம். விஸ்வநாதர் எப்போதும் சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவிப்பார். ஒருமுறை நரேன் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தபோது, "எதையும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அப்படியே நம்பாதே. உனது பகுத்தறிவுக்கு எது சரியாக படுகிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்" என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரையே பின்னாளில் நரேந்திரன் ஆன்மீக பாதையில் எதையும் கேள்வி கேட்டு ஆராயும் வலிமையை கொடுத்தது.